அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காலேஜ் டிஆர்பிக்கான ஒரு புது அப்டேட் நமக்கு வந்திருக்குங்க. ஏற்கனவே 4000 வேகன்சிஸ் போட்டிருந்தாங்க. 2024 போட்டிருந்தாங்க. செட் ஆர் நெட்டுக்கு முடிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் எக்ஸாம் வச்சாங்க. செட் எக்ஸாம் நடந்து அதோட ரிசல்ட்ஸ் வர்றதுல ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ இப்போ அந்த டிலே ஆன காரணத்தினால நியூ நோட்டிஃபிகேஷனே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் வேகன்சிஸ் பார்த்து 2708 வேகன்சிஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கொடுத்த வேகன்சிஸோட இது ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான். இப்போ எப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ காலி பணியிடங்கள் என்னென்ன இருக்குது, என்னையிலேருந்து அப்ளிகேஷன் அதாவது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்றே வந்துருச்சு. கல்வி தகுதி, வயசு மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டு அறிக்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தனியாக பார்க்கணும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது இந்த அப்ளிகேஷனை 17/10/2025 முதல் 10/11/2025 வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது. நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கையின் அந்த எண் கொடுத்து இந்த 2019 அப்புறம் என்னென்ன தேதிகள் அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் 2024 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதெல்லாம் சேர்த்து இப்புதிய அறிவிக்கையின் கீழ் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசா வந்திருக்கிற அந்த விண்ணப்பத்திலும் நீங்க திரும்ப கண்டிப்பா அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு மட்டும் இப்புதிய விண்ணப்பத்திற்கான தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது என்பதை சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு தளர்வும் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி அப்ளை பண்ணதுல வேற வயது வரம்பு தளர்வோட அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களோட ஏஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை கன்சிடர் பண்ணி நமக்கு இப்போ இப்படி ஒரு அறிக்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த இந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி இந்த காலேஜ் டிஆர்பிக்கு எப்படி படிக்கிறது, எந்த மாதிரியான பார்க்குறது, எந்த மாதிரி வியூஸ் நிறைய இருக்குது. நிறைய நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த காலேஜ் டிஆர்பிக்கான சிலபஸ் என்ன, இதெல்லாம் நம்ம தமிழ் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன அப்படின்றத அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. நன்றி, வணக்கம்.